வணக்கம் மக்களே, இது உங்கள் மயூரன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இது ஜென் கதைகளில் வர கதை தான். என்ன மாதிரியான கதைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மனுஷன் ஒருத்தர் ஒரு மலை உச்சி மேலே போய் நிற்கிறாரு. அந்த பக்கமாக ஒரு 3 பேர் நடந்து வராங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் இவ்வளோ மலை உச்சியில் போய் நிற்கிறாரு, இவர் வந்துட்டு இவருடைய பெட்டை ஏதோ தொலைச்சிட்டாரு, அதை தான் தேடிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 2வதாக இருக்கிறவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவருடைய ஃப்ரெண்டை தேடுறது மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 3வதாக இருக்கிறவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவர் சும்மா காற்று தான் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக இருக்கிறவர் சொல்கிறாரு. 3 பேருமே அவங்களுக்கு தோன்றதை அவங்களே சொல்லிக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் சொல்கிறாரு, வாங்க நம்ம அவர்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம 3 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த மலை உச்சிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய பெட்டை தானே தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே தேடலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொஷின் கேட்டவருக்கு செம ஷாக். ஓகேன்னு சொல்லிட்டு செகண்டாக இருக்கிறவர் கேட்குறாரு, அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே, நான் என்னுடைய ஃப்ரெண்டு யாரையும் தேடலை அப்படிங்கிறாரு. 3வதாக இருக்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்கிறது தான் எப்படியும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் சும்மா காற்று தானே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கும் அவர், இல்லை நான் எந்த காற்றும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருக்குமே ஒரே ஷாக். அப்போ எதுக்கு தான் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சும்மானு சொல்கிறாரு. அவர் அப்படி சிம்பிளாக சொன்னாலும் அதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது. உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எதை பற்றியும் நினைக்காம சும்மா இருக்கிறது தான். மனுஷனால் ஒரு நிமிஷத்தில் 6000 எண்ணங்களை நினைக்க முடியும். அப்படிப்பட்ட மனசை எதையும் நினைக்காம இருக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த கதை. அதே போல் நம்ம தாயுமானவரும் ஒரு அழகான வரிகளை சொல்லியிருப்பார். சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு கதையோடு வரேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.